பெண்கள் வந்து முடி வெட்டுறது சம்பந்தமாக, திருமணத்துக்காக வந்து என்ன முடி வெட்டுறது சம்பந்தமாக வரக்கூடிய அம்சம். இதில் என்னன்னு சொன்னால், ஒரு ஆண் வந்து மொட்டை அடிக்கலாம், ஒரு பெண் வந்து மொட்டை அடிக்கக்கூடாது. காரணம், மொட்டை அடித்தல் என்பது ஆண்களோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அது ஆண்களுடைய அளவோடு அதை செய்யணும், அது ஆண்களுக்குரிய வரையோடு நிறுத்திடணும். மற்றபடி ஒரு பெண் முடியை வந்து வெட்டலாமா ஷோட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், ஆணுக்கு ஒப்பாகாத அளவில் அவங்க முடியை வெட்டலாம், ஷோட் பண்ணலாம். இதுதான் சுருக்கம். ஆணுக்கு ஒப்பாகாத அளவு. இது வெட்டினா ஆம்பளை தோற்றத்தை கொடுக்கும். ஏன்னா இப்போ அது ஒரு நோய். ஒரு பெண் ஆணுடைய தோற்றத்துக்கு வாரது, ஒரு ஆணுடைய தோற்றத்துக்கு அப்படி ஷோட்டா முடி வெட்டிட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு கவர்ச்சி ஏற்படுத்துது. அதே போல் என்னது, ஒரு ஆண் பெண் மாதிரி முடியை வளர்த்துக்க என்ன செய்கிறாங்க, முடியை கட்டிட்டு அது ஒரு இது. ஆண் முடியை வளர்க்குறது பிழை அல்ல, பெண் முடியை வெட்டுறதும் பிழை இல்லை. நீ அந்த லெவலுக்கு போகிறதும் இவள் இந்த லெவலுக்கு வாரது தான் என்ன பிள்ளை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆணை போல நடக்கக்கூடிய பெண்ணையும் பெண்ணை போல நடக்கக்கூடிய ஆணையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள் அப்படின்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே அலங்காரத்தில் இந்த விஷயம் என்ன செய்யணும், நம்ம கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். அதாவது ஒரு ஆண் மொட்டை அடிக்கலாம், ஒரு பெண் மொட்டை அடிக்கக்கூடாது. ஒரு பெண்ணும் ஆணும் முடியை ஷோட் பண்ணலாம். அந்த ஆணுடைய அந்த முடி ஷோட் பண்ணுற விஷயம் வந்து, பெண்ணுடைய முடி ஷோட் பண்ணுற விஷயம் வந்து ஆணுக்கு ஒப்பான லெவலுக்கு என்ன செய்யக்கூடாது, அது வரக்கூடாது. ஆண் முடியை வளர்க்குற விஷயம் வந்து பெண்ணுக்கு ஒப்பான லெவலில் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அப்போது எந்த அளவில் பண்ணலாம்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீமில் வரக்கூடிய விஷயம், ரசூலுல்லாஹோட மனைவிமார்கள் முடிகளை ஷோட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு வார அளவுக்கு முடியை ஷோட் பண்ணியிருந்தாங்கன்னு ஹதீஸ் வருது. இந்த அளவுக்கு வார அளவுக்கு என்ன முடியை ஷோட் பண்ணியிருந்தார்கள் அப்படின்ற ஹதீஸ் என்ன செய்து வருது. எனவே சில நேரங்கள் அப்படின்னா எப்பயும் அப்படி இருந்தாங்கன்னு அர்த்தம் இல்லை, சில சந்தர்ப்பங்களில் அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, முடியை அப்படி ஷோட் பண்ணி இருக்கிறார்கள். ஒவ்வொரு இப்போ முடி கட்டுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுக்கிறான், அந்த அந்த பேரை யூஸ் பண்ணுறாங்கட்டா அது இதாக போய்த்துறா, அப்போ இதுதான் ஹலால்னு சொன்னார் அப்படின்னு ஆயிரமனத்துக்கான்னு சொல்லலை. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு என்ன ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. சில பேர்கள் சொல்லவே இயலாத பேர்கள், அப்படியான பேரெல்லாம் அந்த முடிகளுக்கு என்ன செஞ்சுக்கிறான், இது வேணுமா இது வேணுமா இது வேணுமான்னு ஒரு பேர் வச்சுக்கிறான். இதில் அப்போ ஒரு பெண் வந்து முடியை ஷோட் பண்ணிக்கொள்ள விரும்புகிறா, கணவனும் அதை என்ன செய்கிறாங்க விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஷோட் பண்ணலாம். ஆனால் பெண்கள் இந்த முடியை ஷோட் பண்ணுற விஷயத்தில் பெரும்பாலும் விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு முடி நீளமாக இருக்கணும், முடி அதிகமாக இருக்கணும்ன்றது விரும்புவாங்க. சில நேரங்களில் முடியை ஷோட் பண்ண விரும்புவாங்க. ஆனால் அந்த முடியை ஷோட் பண்ண விரும்புகிறது எந்த பயோவாலேன்றதை பார்த்துடணும். இயற்கையாக அனுமதி என்றதுனால அவங்க வந்து ஷோட் பண்ண விரும்புகிறாங்களா, அல்லது ஏதோ ஒரு தாக்கம் என்ன செஞ்சுக்குது நடந்துக்குது அதனால் அதை ஷோட் பண்ண விரும்புகிறாங்களான்றத ஒரு கணவனோ அந்த குடும்பத்தினரோ பார்த்துக்கணும். அல்லது அந்த பெண்ணே உணர்ந்து கொள்ளணும், எனக்கு இதில் விருப்பம் உண்டாகிறது வெறும் அனுமதியால் என்ன செய்யலை உருவாகலை, ஏதோ ஒரு தாக்கம் நமக்கு என்ன செஞ்சு வந்திருக்குன்னு விளங்கி கொள்ளணும். அப்போ அதில் ஒரு கவனம் என்ன செய்யணும் செலுத்தப்பட வேண்டும். மற்றபடி அந்த மாதிரி முடிய ஷோட் பண்ணிக்கிறது ஒரு தவறு இல்லை. அதை